எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டீங்க, அத்தோடு முடிஞ்சிச்சு. தடைகள்ங்கிறது பெண்களுக்கு கார்த்திகையில் இருக்காங்கன்னா புல் பேக் ஆகிக்கிட்டே இருக்கும். வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு, ஏன் இந்த குழந்தை பெருசாக பேச மாட்டேங்குது. அவங்களுக்கு அங்கே ப்ரையாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. இந்த 10-11 கேட்டகரியிலலாம் அவங்க இருக்கு. நானும் வளர்ந்துக்கிறேன், ஆனால் ஏன் அளவுக்கு நீ வளர வேண்டாம், ஆனால் நீ எனக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை நோக்கி செயல்பட்டுட்டே இருப்பாங்க. வார்த்தைகளும் தெளிவாக யார்ட்டையும் பேசவும் தெரியாது. நல்ல வார்த்தைகள் பேசுறது ஜென்ரலாக கார்த்திகை இருக்கவங்களாம் நல்லா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னா, வின் பண்ணாதவங்கலாம் சில பேர் எமோஷன்ஸ்லேருந்து வெளியே வரவே முடியாது. ஏன்னா அவங்க லைஃப் பார்ட்னர்கிட்ட அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நட்சத்திரங்களோட வரிசை பார்த்துட்டு வரும், அதனுடைய குணாதிசயம் பற்றி தொடர்ந்து நமக்காக அரிய தகவல்கள் கொடுத்துட்டு வராங்க ஜோதிட ஆராய்ச்சியாளர், ரைட்டர் மற்றும் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் ஜீவிதா மேம் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நட்சத்திரத்துடைய பதிவுகள், குணாதிசயங்களை பற்றி பார்த்துட்டு வரும். இன்னைக்கு சூரியனுக்கான நட்சத்திரங்கள் 3: கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அதில் இன்னைக்கு எந்த நட்சத்திரத்தை பற்றி நேர்கள் தெரிஞ்சுக்கலாம்? 3 நட்சத்திரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். முதல்ல கார்த்திகை. இப்போ சூரியனுக்கு உண்டான குணாதிசயமே என்ன அப்படின்னா சுப்ரியாரிட்டி. நான் தான், என்னை விட யாரும் பெஸ்ட் இல்லை அப்படிங்கிற அந்த தாட் தான். ஸோ அப்படி இருக்கப்ப இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் அந்த சூரியன் அந்த ஆதிக்கம் இருக்கு அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில இருந்தா வந்திருப்பாங்க. இவங்களுக்குள்ளார ஒரு சுடர் இருந்துகிட்டே இருக்கும். கோல் செட் பண்ணணும் இல்லையா, அந்த கோல் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இவங்களுடைய சூட்சமே அங்கதான் இருக்கு. பெரும்பாலும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் பொண்ணுங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவ்வளோக்கா டக்குன்னு பேச மாட்டாங்க. எங்க யார்கிட்ட எப்படி பேசணுமோ அதை மட்டும் பேசுறது, ஃபில்டர் பண்ணி பேசுறது. இது மேஷம்லயும் வரும், ரிஷபம்லயும் வரும். இப்போ மேஷம் கார்த்திகை அப்படின்னு பாக்குறப்போ அவங்களுக்கு அதை ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அங்க மேஷம் செவ்வாய், அப்ப இங்க சூரியன் ஆதிக்கம் பெற்றிருக்கா. ஆல்ரெடி அந்த சுப்பீரியாரிட்டி தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கப்ப அவங்க சரியாக இதை யூஸ் பண்ணாமல் போவாங்க. சில பொலிட்டீஷியன்ஸும் அதில் இருப்பாங்க. தெளிவுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேஷம் கார்த்திகையில் இருக்கவங்களுக்கு நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்களுக்கு அசாபுத்திலாம் நடந்து அதுக்கப்புறம் ரியலைசேஷன் பீரியட்ங்கிறதுலாம் லேட்டாக வரும். இதே அது ரிஷபம் கார்த்திகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இவங்க தான் சட்டிலாக பேசாமையே இருக்கிற மாதிரியே இருக்கும். வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு, ஏன் இந்த குழந்தை பெருசாக பேச மாட்டேங்குது, எல்லாத்துக்கிட்டே போய் விளையாடணும், ஏன் விளையாட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு குரூப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே ப்ரையாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. இந்த 10-11 கேட்டகரியிலலாம் அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி சில விஷயங்கள் இவங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். அந்த நாலேஜ் கெய்னிங் ஆகட்டும், அது ஒரு கேம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த சூரியனுக்கே உண்டான சில குணமும் என்ன இருக்குன்னா, லைட்டாக பொறாமை எட்டி எட்டி பார்க்கும். இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு அந்த பொறாமை எப்படி வெளிப்பாடு படுத்தும் அப்படின்னா, நான் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு பாரு, அப்போ என்னை விட நீ பெஸ்ட்டான அந்த காம்படிஷனுக்குள்ளே இன்னொருத்தவங்களை கொண்டு இன்னொருத்தவங்களை முன்னேற்றவும் செய்யும். அந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க, நானும் வளர்ந்துக்கிறேன், ஆனால் ஏன் அளவுக்கு நீ வளர வேண்டாம், ஆனால் நீயும் வளர்ந்துக்கும். அந்த மாதிரி ஒரு க்ரோத் இவங்களுக்குலாம் அந்த டீச்சிங்லாம் கொஞ்சம் நல்லா வரும். ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா மற்றவங்களுக்கு புரியும், தெளிவு இருக்கும். ஷார்ப்பு கத்தி, இவங்கெல்லாம் இந்த கத்தி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஒன்று எரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஷார்ப்பாக போய் நிற்கும். எனக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை நோக்கி செயல்பட்டுட்டே இருப்பாங்க. இது இப்படித்தான் அப்படின்னா அது அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியே இருந்துக்கிறது. இல்லைப்பா, இது கொஞ்சம் இப்படி மாற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னா கிடையவே கிடையாது. நான் இப்படி பண்ணுறதுனால இது கரெக்டாக இருக்கனால நீ ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணு, ஃபாலோ பண்ணலன்னா போ, எனக்கு என்ன, எனக்கு இதுதான் பிடிக்கும். இல்லை, இவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம்ல, உங்களுடைய ஃபீல்டில் தான் இவங்க இருக்காங்க, கற்றுக்குங்க அப்படின்னா அவனெல்லாம் பார்த்து நான் ஏன் கற்றுக்கணும். அவங்களாம் பெரிய ஜாம்பவான பக்கத்தில் இருந்தால் கூட அந்த லேர்ன் பண்ணணுங்கிற தாட் ஆக்சுவலாக ஜாதக கட்டத்தில் சரியில்லை அப்படின்னா அந்த லேர்னிங் விஷயத்தை மிஸ் பண்ணிடுவாங்க. இதில் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ மேஷத்தில் ஒரே ஒரு பாதம் தான் வருது, பாக்கி 3மே ரிஷபத்தில். இப்போ அந்த முதல் பாதத்தினுடைய குணாதிசயம் அப்படின்னு ஸ்பெஷலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி? மேஷத்தில் தான் முதல் பாதம் வரப்போ அவங்களுக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட்டுன்னு முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு. ஜென்ரலாகவே மேஷத்துக்கு அவசர புத்தி ஜாஸ்தி. இந்த அவசர புத்தி ஜாஸ்தியாக இருக்கப்போ அந்த லிசனிங் இல்லாதப்போ தான் எல்லா விஷயத்துல போய் மாட்டிக்கிறது. வார்த்தைகளும் தெளிவாக யார்ட்டையும் பேசவும் தெரியாது. நல்ல வார்த்தைகள் பேசுறது அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா தெரியாது, புரியாது. அந்த வெகுளித்தனமும் கூட சேர்றப்ப அந்த லேர்னிங்கிறது இவங்களுக்கு போயிடும். இவங்களை வச்சு ஹேண்டில் பண்றதுங்கிறது சம்டைம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு லைஃப் பார்ட்னர்லாம் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் அவங்கனால இவங்களை புரிஞ்சுக்க முடியாம போய் அதுக்கப்புறம் சரி பண்ணி கொண்டு வருது. லைஃப் பார்ட்னர் பேச்சு யார் பேச்சாவது கேட்டுட்டு போயிடுறது நல்லது. அப்படி கேட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெபிளைஸா போகும். இது பாதம் 2. இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகைன்னு எடுத்துட்டோம்னா 2, 3, 4 3 பாதங்களும் இருக்கு. இதுல ஆண் பெண் அப்படிங்கும்போது ஏதாவது குணாதிசயம் மாறுமா? பெண் அப்படிங்கிறப்போ கிருத்திகையில இருக்காங்க அப்படின்னா தன்னை ரொம்ப ஒரு
ரெஸ்பெக்டபிள் பர்சனாக பார்க்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இவங்களோட லைஃப்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியவே வர மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் படிப்பு தடைப்பற்றும். அதுக்கப்புறம் அது முயற்சி எடுத்து போக தெரியாது, அப்படியே பேக் அடிச்சு அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே அவங்க போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. கைத்தொழிலோ ஏதோ ஒன்று பிடிச்சி முன்னோக்கி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். தடைகள்ங்கிறது பெண்களுக்கு வந்து கார்த்திகையில் இருக்காங்கன்னா புல் பேக் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயுமே அந்த ஃபுல்லஸ்ட்டாக பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணும், குடும்ப பாரத்தை தாங்குற வேலை, இது எல்லாம் கார்த்திகை நட்சத்திர பெண்களுக்கு இருக்கும். வீடு எவ்வளோ குட்டி வீடாக இருந்தாலும் சரி க்ளீனாக வச்சுக்க அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த பர்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா படுத்து தூங்கினாங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க. லக்ஷ்மியும் அசுபலட்சுமியும் இருக்கிறது கார்த்திகிட்ட தான் இருக்கும் பெண்கள்கிட்ட. அவங்களால ரெண்டையுமே பண்ண முடியும். ஒன்று இருந்தால் டோட்டலாக கொலாப்ஸும் பண்ணிட முடியும், பர்ஃபெக்டாகவும் சில விஷயங்களை கொண்டு வர முடியும். அதுக்கு அவங்களுடைய மைண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அவ்வளோ சீக்கிரம் அந்த கார்த்திகையில் இருக்க பெண்களால் வந்து எமோஷன்ஸ்லேருந்து வெளியே வரவே முடியாது. ஏன்னா அவங்க லைஃப் பார்ட்னர்கிட்ட அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குமா. ஃபேமிலிலையும் அதே மாதிரி அம்மா அப்பா கிட்டே அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும். தாய் பாசம் கொஞ்சம் கிடைச்ச பெண்களும் அதில் இருக்கிறாங்க. இப்போ 2வது குழந்தையா இருக்காங்க, 3வது குழந்தையா இருக்காங்க, என்னை சரியாக பார்த்துக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் அவங்க கிட்ட இருந்து வரும். ஆனால் அவங்க வந்த பாதைகள் அப்படின்னு பார்க்குறப்ப அவ்வளோ ஹேர்டில்ஸ் இருக்கும். அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஹேர்டில்ஸ் இல்லைன்னா இப்போ இன்னும் இவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க. இவ்வளோ வெயிட்டையும் தூக்கிட்டு வந்து இந்த அளவுக்கு இவங்க வந்து ஸ்பான்டேனியஸாக இவ்வளோ க்ரோத் அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரம் சில பெண்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் வாழ்க்கையில் நான் முன்னேறவே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் நீங்கள் முயற்சி பண்ணல, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே வரல, என்ன ஆக போகுது? ஒரு ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க்கை வந்து எஸ்ஸோ நோவோ, அது எதுவாக இருந்தாலும் அக்செப்டன்ஸ். என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி உங்கள் நாலேஜுக்கு அது புலப்படுது, உங்களால் அதை நாலேஜை டெவலப் பண்ணிக்க முடியும், ஸ்கில்ஸ் அதில் டெவலப் பண்ணிக்க முடியும்னா அதுதான் உங்களுடைய துறை, அதுதான் உங்களுடைய நிம்மதியும் கூட அப்படிங்கிறது. இதே இது ஜென்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டீங்க, அத்தோடு முடிஞ்சிச்சு, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் டெவலப் ஆவாங்க கார்த்திகையில் இருக்கவங்க. நான் ஜென்ரலாக கார்த்திகை இருக்கவங்களாம் நல்லா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னா, வின் பண்ணாதவங்கலாம் சில பேர் எங்கே நான் இவ்வளோ தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பாதையில் போயிட்டு இருக்கீங்க, யார் உங்களை குருவா வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு மென்டர் யாராவது இருக்காங்களா, சொல்ற பேச்சு எதுவும் கேட்டிங்களா, இல்லை நீங்க ஒர்க் பண்றதுல ஏதாவது நாலேஜ் கெயின் பண்ணீங்களா, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணீங்களா? அப்படியே சம்டைம்ஸ் கார்த்திகை அப்படியே ஸ்டாக்னண்ட் ஆகி நிற்பாங்க. காலபுருஷத்துல இருந்து 2வது அப்படிங்கிறப்போ இது வாக்குஸ்தானத்திலையும் போய் நிற்குது அப்படிங்கிறப்போ வாக்கு சித்திப்படும். அதனால பேசுறது நல்ல வார்த்தைகளா இருக்கணும். இவங்களுக்கு அந்த எனர்ஜிஸும் நல்லா கனெக்ட் ஆகும். அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி இவங்களுக்குலாம் சீக்கிரம் திஷ்டியும் படும். அந்த திஷ்டிலாம் படுது அப்படின்னா அப்படியே முடங்கி போய் உட்காந்துருவாங்க. இயற்கையாவே அந்த நேச்சரோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கார்த்திகையில் இருக்கவங்களுக்கு உண்டு. இந்த 4 செவத்துக்குள்ள அப்படியே அமைதியா உட்காந்துருக்கிறது இதெல்லாம் வந்து கார்த்திகைக்கு செட் ஆகாது. ஏன்னா சைக்கோபாத் மாதிரியும் ஆகிறக்கும் ரிஷபம் கார்த்திகையில இருக்காங்க. நீங்க சைக்கோபாத் ஆகாம மற்றவங்களை டெவலப் பண்ண என்னால முடியும் அப்படின்னா, கார்த்திகையில இருக்கவங்களை வந்து நல்ல இந்த ஹெர்பல் ரிலேட்டடான உணவு முறைகள் எடுத்துக்கிறது, தண்ணி நிறைய குடிக்கிறது, பாடியில வந்து வாட்டர் கண்டென்ட் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும், பசியும் தாங்க மாட்டாங்க. இந்த நட்சத்திரத்துல இருக்கவங்க இளம் வயதிலே சுகர் டச் ஆகக்கூடியதும் இவங்களுக்கு இருக்கு. அதனால ப்ராப்பரான ஒரு யோகாசனம் எல்லாம் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு லைஃப் இந்த கிருத்திகையில் இருக்காங்க அப்படின்னா, இவங்க விதியை வந்து இவங்கனால சரி பண்ணி கொண்டு போகக்கூடிய ஆற்றல் வந்து இவங்களுக்கு உண்டு. இதுல 3-4 பாதங்கள் அப்படிங்கும்போது என்ன மாற்றம்? அதே மாதிரி ஜாதகம்ன்றது ஒரு பக்கம் இருக்கு, சுய ஜாதகம். இதை தாண்டி படிப்பு வந்து இதை நீங்க சூஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ 3 அப்படின்னு பாக்குறப்போ இவங்கெல்லாம் தான் அந்த மத்தியமத்துல இருக்கவங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த தாட்ல இருக்கவங்க. இவங்க அந்த விஷயத்துல இருந்து உடச்சி வெளியே வந்து எனக்கு எதுவும் தெரியாது, நான் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறேன்னா இவங்க நல்லா படிச்சு வந்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு சீக்கிரம் போர் அடிச்சிடும், சப்ஜெக்ட் பிடிச்சாதான் படிக்க வரும், அதர் லாங்குவேஜஸோட கனெக்ட் ஆக மாட்டாங்க. அந்த கதை கேட்குற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க அதை செய்வாங்க. அந்த உடல் உழைப்பு போட்டு பண்றது கொஞ்சம் யோசிப்பாங்க, புத்தியை கொஞ்சம் யூஸ் பண்ணினாலும் என்டர்டெய்னிங்கா இருந்தால் தான் பண்ணுவாங்க. இந்த 4ல் இருக்காங்களா அவங்க கொஞ்சம் விவரமா இருப்பாங்க. அவங்க தான் இவங்கெல்லாம் வந்து டியூவல், எனக்கு இன்னொரு முகம் இருக்கு அதை நீ பாத்துறாத அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கார்த்திகையில இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு டார்க் சைடுன்னே நான் சொல்லுவேன். அந்த டார்க் சைட்ல இருந்து வெளியே வந்து தான் நல்லபடியா வாழணும்னு சொல்லி தான் அவங்களே வந்திருப்பாங்க. அந்த குட் ஃபேஸ் அப்படிங்கிறது அவங்க எப்பவுமே வச்சுக்கணும். சரியான ஒரு மென்டர், ஒரு டீச்சர் அந்த மாதிரி இவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க, ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா லைஃப் செட்டில்டு. ஏன்னா இவங்க யார்ட்டையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அதுக்காக பார்ட்னர்ஷிப்பில் போய் ஒர்க் பண்ணுங்க நான் சொல்ல வரல. யாரோ ஒருத்தவங்களோட கைடன்ஸில் இவங்க இருந்துக்கிட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும், யாரோ ஒருத்தவங்க இவங்களை புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை பண்ண அதை பண்ண, உங்ககிட்ட இந்த டேலண்ட் இருக்குது இதை செய்யணும் செய்வாங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நின்றுவாங்க. இவங்க வந்து எனிதிங் ரிலேட்டட் டு அவங்களுடைய நாலேஜ் ரிலேட்டடாக எது வேணாலும் அவங்க டச் பண்ணலாம். இப்போ லேடிஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கலை சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் வேணாலும் அவங்க டச் பண்ணலாம். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறது, ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறது, பியூட்டி ரிலேட்டடாக கைவினை பொருட்கள்
ரிலேட்டடாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும். டெக்னாலஜி கூட இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். மேக்ஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களால மேக்ஸ் போட முடியும். இன்ஜினியரிங் படிப்பாங்க, ஆனால் வேற ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி தான் அவங்களுக்கு அமைப்பு இருக்கும். ஆனால் இந்த இன்ஜினியரிங் மூளையை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க படிப்புங்கிறது வீண் போயிடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாது. எல்லாரும் அதை சொல்கிறாங்க, அதனால நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் படிப்பாங்க. படிக்க படிக்க தான் அந்த மைண்டு போய் வேற ஒரு விஷயத்தில் போய் கனெக்ட் ஆகும். இது இல்லை என்னுடைய தேடல். ஒரு படிக்கிறாங்க, ஒரு தொழில் பார்க்குறாங்கன்னா அதிலிருந்து இன்னும் மறுபடியும் ஜம்ப் ஆவாங்க. ஏன்னா அவங்களுடைய சோல் எப்போவுமே அந்த சுப்பீரியாரிட்டியை நோக்கி போயிட்டே இருக்கும். தனக்கு என்ன வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பிடிக்கிற வரைக்கும் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு இடையில ஏதாவது ஒர்க் பண்ணலாம், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் இப்படி இருக்கிறேன், ஆனால் நாளைக்கு வேற மாதிரி ஆவன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வெளிச்சத்துக்கு வர வரைக்கும் அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பார்ட்னர்ஸ் செலக்ட் பண்ணலாம். அது லைஃப் பார்ட்னர்ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ எந்தெந்த ராசி இல்லை நட்சத்திரம் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், எதை அவாய்ட் பண்ணிடலாம்? ஃபேவரபிள் அப்படின்னு பார்க்குறப்போ கார்த்திகையில் இருக்காங்கன்னா தன்னை யாராவது டேக் கேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் தான் இருக்கும் அவங்களுக்கு. இவங்களுக்கு எப்படின்னா டியூட்டி ஓரியன்ட் மைண்ட் செட். நான் ஒரு வேலைக்கு போகிறேன், நான் இந்த வேலையை முடிச்சுட்டு நான் இங்கே வந்தேன்னா வீடா நீங்களாம் அவங்க வேலையை பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கணும். நான் உங்களை பார்த்துக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது நான் பேசவே சிரிப்பேன், பட் என்னால் வேலை செய்ய முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சப்போர்ட்டிங் லைஃப் பார்ட்னர், மாரல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர், உங்களை புரிஞ்சுக்கிறவங்க அப்படி இருக்கிறப்போ செட் ஆகும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி சூரியன் எல்லாத்த விட சுப்பீரியராக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்போது இந்த சரராசிகள் மாதிரி அவங்க பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்காக கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடியவங்களாம் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஸ்திர ராசிகள் அந்த மாதிரி செட் ஆவாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக அடங்கி போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் துலாம் கூட இவங்களுக்கு செட் ஆவாங்க. துலாம் எப்படின்னா லைஃப் பார்ட்னருக்காக எல்லாமே ஃபேவரபுளாக செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா ஓகே. சில துலாமில் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்னதான் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது செட் ஆகாது. ஏன்னா இது 2 கேட்டகரி இருக்காங்க துலாம்லேயும். இப்போ மகரம் இருக்காங்க, கும்பம் இருக்காங்கன்னா இவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக போயிடுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அவங்கள மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ மீனத்தில் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப லைஃப் பார்ட்னர் ஓரியன்டாகவே இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் என் லைஃப் பார்ட்னர் தான் என் உலகங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் இவங்க போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா சில போராட்டங்கள் சந்திச்சு தான் ஆகணும். ஸ்டார்ஸ் அப்படின்னா என்ன ஸ்டார்ஸ் எல்லாம் இவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் காம்பினேஷன்? செவ்வாய் சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள் கொஞ்சம் செட் ஆகும். அவிட்டம்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் கொஞ்சம் செட் ஆவாங்க. உத்வேகம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் கொஞ்சம் ஒத்து போகும். மிருகஸ்ரீடம் சித்திரை செட் ஆகாது. மிருகஸ்ரீடம் அப்பப்போ யோசிப்பாங்க, ஏன் நான் இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா மிருகஸ்ரீடமே தன்னை பார்த்துக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகம் அவங்களுக்கு. இப்போ மிருகஸ்ரீடமும் கார்த்திகையும் இருக்காங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே மெட்டீரியலிஸ்டிக் ஓரியன்டாகவே கொஞ்சம் போயிட்டு இருக்கப்ப அந்த பாண்டிங்கிறது அங்கே மிஸ் ஆகிற மாதிரி ஆகிடும் சம்டைம்ஸ். ஸோ அது அவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்க முடியாது. இவங்களுக்கான ஒரு கோவில் பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம், வழிபாட்டு முறைன்னா என்ன பண்ணிக்கலாம்? சிவனுக்கு போய் அபிஷேகம் பண்ணக்கூடிய சில கோயில்கள்லாம் இருக்கும். நம்மளே அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணக்கூடிய சில முறைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி சூஸ் பண்ணி போறது. சிவனுக்கு அபிஷேகம் பண்ண ஸ்டெபிளைஸ் ஆகும். இவங்க வீட்லயே கூட ஒரு சின்ன லிங்கம் வச்சுட்டு கூட ஒரு பாலபிஷேகம் மந்திரம் எல்லாம் சொல்லி பண்றப்ப இயற்கையாவே அந்த மியூசிக்குங்கிறது ரிலேட் ஆகும் இவங்களுக்கு. இவங்கனால அந்த உச்சரிப்புகள்லாம் தெளிவா வரும். ஸோ அப்படி சொல்லி அவங்க வழிபாடு பண்ற பவர்ஃபுல்லாவே மாறிடும். நந்தி வழிபாடும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிரதோஷத்துக்கு அப்பெல்லாம் போயிட்டு நல்ல நந்திக்கு எவ்வளோ அபிஷேகத்துக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அதை எல்லாமே கொடுத்து உங்களால முடிஞ்சது கொடுத்து வழிபாடு பண்ண இந்த அபிஷேகத்தை பார்க்கணும். பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு ப்ரொடெக்டட் தான், அவங்க ப்ரொடெக்ஷனா இருப்பாங்க. இவங்களுக்கு சக்ராஸ் அப்படின்னு நீங்க நிறைய இடத்துல பேசுறீங்க. இவங்களுக்கு எது ஆக்டிவேட்டடா இருக்கும், எதை இவங்க இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும், எது ரொம்ப பவர் கம்மியா இருக்கும்? இவங்களுக்கு சுவாதிஷ்டான ஆக்டிவேட்டடாகவே இருக்கும். ஆசை ஜாஸ்தியாகவே இருக்கும். அந்த ஆசை கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்களுக்கு வரணும்னா ஜென்ரலாகவே மூலாதாரம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கணும். இவங்களுக்கு விஷுதியும் நல்லா சூப்பராக ஆக்டிவேட்டடாக தான் இருக்கும். நல்லா பேசுவாங்க. பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா போர்லாம் அடிக்காது, கண்டென்ட்டாக தான் பேசுவாங்க. பேசி பழகிறவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். இந்த விஷுதி சக்கரம் சரியாக ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா கேட்கவே முடியாது. சுவாதிஷ்டானாவும் விஷுதியும் மட்டும் ஆக்டிவேட்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிஹேவியர் சரியாக இருக்காது. மணிப்பூரகம் ஆன்லேயே தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஓரமாக அவங்களுக்கு ஒரு ஜெல்லஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்னா மணிப்பூரகம் அதை பண்ணும், அந்த ஜெல்லஸை உருவாக்கும். இவங்களுக்கு மூலாதாரம் கரெக்டாக இருந்து சுவாதிஷ்டானாவை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா விஷுதி நல்லா இருக்கும். மூலாதாரம் சரியில்லாமல் சுவாதிஷ்டானாவும் விஷுதியும் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு சரியான ஃப்ரெண்ட்ஸ் அமைய மாட்டாங்க. குரல்லாம் நல்லா இருக்கும், பேசுறதெல்லாம் அட்ராக்ட் ஆனாலும் எண்ணங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியா இருக்காது. ஸோ இதை மட்டும் அவங்க சரி பண்ணிக்கணும். இப்போ அதே இடத்துல லக்ன புள்ளியோ மாந்தியோ இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் அப்படின்னா அவங்களுக்கு லைஃப்ல எப்படி சேஞ்சஸ் வரும்? தனக்கு என்ன வேணுங்கிற அந்த தேடல் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்னு மாந்தி காட்டியே தராது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கவே கொடுக்காது. குழப்பி விட்டுட்டே இருக்கும். வார்த்தைகளை ஒழுங்கா பேச
விடாது, கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல கிரியேட் பண்ணி விட்டுரும், கேரக்டர் அசாசினேஷன்லாம் பண்ணி விட்டுரும். அதே இடத்துல ராகு அல்லது கேது உட்கார்ந்துருக்கு அதே நட்சத்திர புள்ளியில கார்த்திகையில, அப்ப எப்படி இருக்கும் அவங்களுக்கு? பிரம்மாண்டமாக தான் திங்க் பண்ணுவாங்க, எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருக்கும், நல்லது தான் பண்ணுவோம். சதுரங்க வேட்டை படத்தில் வந்து பேசுவார் தெரியுமா, அப்படியே உட்கார வைப்பார், பேசுறது பொய்யா தான் இருக்கும், ஆனால் கேட்குறவங்களுக்கு அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கும். மேடை பேச்சாளர்களாலும் ஆக்கிடும். எல்லாமே கற்பனை சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும், ஓவராகவே இருக்கும். இதே இது கேது இருக்குது அப்படின்னா எதுலேயுமே கனெக்ட் பண்ணவே விடவே விடாது. தியாகி மாதிரி குடும்பத்தில் ஆக்கி உட்கார வச்சிடும். எனக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்குது, எனக்கு எல்லா ஸ்கில்ஸும் இருக்குது, இதெல்லாம் நான் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவேன், நான் இப்படியே தான் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கணுமா, எனக்கு விமோச்சனமே இல்லையா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டே வச்சிரும். ஆன்மீகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும் அவங்கள. நல்லா அந்த தெய்வ வழிபாடு, அந்த சாமி கிட்ட போகிறது வர்றது, அந்த சாமியோட அனுகிரகம் கிடைக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். அந்த எனர்ஜிஸ்லாம் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அவங்கள ஒரு சூழலில் பார்த்துருப்போமோ, கிட்டத்தட்ட அதே சூழலே கண்டினியூ ஆகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த முயற்சி பண்ணுறதுக்கு அந்த கேது விடாது, ரொம்ப ஆன்மீகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். சனி இருக்கு அதே இடத்துல அப்படிங்கும்போது எப்படி? சனி கொஞ்சம் நல்லது தான் பண்ணும். அவங்களுக்கு அங்கே சனி இருக்குது அப்படின்னா உழைப்பு கொடுத்துரும். ஒரு சூரியன் சனி காம்பினேஷன், ஒரு சூரியன் சனி காம்பினேஷன் இருந்தாலும் சனி கொஞ்சம் நல்லது பண்ண முயற்சி பண்ணும் அவங்களுக்கு. ஏன்னா சனி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் அவங்கள்ட்ட. உழைப்பை போட்டுட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. இதே இது நான் சுப்பீரியர் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா இங்கே சனி பழி வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும். உழைப்பை போட்டுட்டு அந்த ரென்யூமரேஷன், அந்த நல்ல பேரை நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னா இது சமநிலை. நான் உழைப்பை போட்டதுனால எனக்கு இது கிடச்சிச்சு, இது என்னால் மட்டும் நடக்கலை, இது தெய்வ அனுகிரகம், கொஞ்சம் சட்டிலாக போய்க்கணும். ஆனால் அந்த பொறுமையை கொடுக்கறதுக்கும் டைம் வரும். எடுத்தவொடனே இவங்க டெவலப் ஆயிடுவாங்களா? கிடையாது. வயசாக 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 தான் தேஜஸே வர ஆரம்பிக்கும் இவங்களுக்கு. அங்கே சனி இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்க்க நல்லாலாம் இருக்க மாட்டாங்க, தன்னை க்ரூம் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. போக போக சில பக்குவங்கள் வர 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 வயசானதுக்கப்புறம் இளமையாக தெரிகிறவங்களாம் இதில் இருப்பாங்க. அங்கேயே குரு பகவான் இருக்காரு கார்த்திகை நட்சத்திரத்தில், அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? 3ஆம் பாதத்தில் இருக்காங்களா 4ஆம் பாதத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. சூரியன் இருக்குது, குருவும் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த குரு கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. சப்போஸ் சனி குரு இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த நாலேஜ் வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்க. 40 வயசு தாண்டணும். அது வரைக்கும் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பெர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும் நான் இன்னும் சரியாகலைன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த சனி குருவை வந்து இவங்க பேலன்ஸ் பண்ணணும்னா இவங்க டீச்சிங் லெவலுக்கு இவங்க போகணும். இவங்க யாருக்காவது சொல்லிக் கொடுக்க தான் கான்ஃபிடென்ஸே வரும். அது வரைக்கும் இவங்களுக்கு கான்ஃபிடென்ஸே வராது. குரு ஸ்தலங்களுக்கு போகிறது, தட்சிணாமூர்த்தியெல்லாம் இவங்க கொஞ்சம் வழிபாடு பண்ணணும். புதன் இருக்குது அங்கே அப்படிங்கும்போது இப்போ சூரியன் புதன் காம்பினேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். சூரியன் கிட்ட புதன் போச்சுனாலே கொஞ்சம் அஸ்தங்கம் ஆகிடும். அந்த டைமில் வந்து புதன் தசை போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த தேடலையே அவங்களுக்கு கொடுக்கும். அது வரைக்கும் தனக்கு என்ன வேணும், ஏன் இப்படியே இருக்கும், கோலையும் செட் பண்ண மாட்டாங்க. அந்த புதன் தசை போகிறப்ப தான் எங்கேயோ மற்றவங்களுக்காக அப்படிங்கிற தாட்டு வரப்போ தான் மற்றவங்களுக்கு அந்த நாலேஜை ஷேர் பண்ணணுங்கிறக்காக வேறு வழி இல்லைங்கிறப்போ அவங்க வந்து அதை கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு கடமை மாதிரி கற்றுக்க ஆரம்பிக்கிறப்போ தான் அவங்களுக்கு ரியாலிட்டியே புரியும், அவங்ககிட்ட இப்படி ஒரு நாலேஜ் இருக்காங்க. அது வரைக்கும் அந்த புதன் அஸ்தங்கம் அவங்கள அப்படியே தான் வச்சுருக்கோம். ஆனால் வெளியில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வராது. ஒரு ஆளாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஆளாக எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ அந்த வீட்டில் அவங்க மூத்த மருமகளாக இருக்காங்கன்னா எல்லா வேலையும் இவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளே பிடுங்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஐடென்டிட்டியே கிடைக்கும். ஐடென்டிட்டி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். நாலேஜ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஐடென்டிட்டி கிடைக்கும். சுக்கிரன் ராசியே சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்துருச்சுங்கிறனால இவங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டு நம்ம சொல்லிட முடியாது. சுக்கிரன் கொஞ்சம் வச்சும் செய்யும். ஏன்னா இவங்களுக்கு சிறு வயசுலேயே காதலில் கொடுத்துரும். ரொம்ப சிறு வயசுலேயே கொடுத்துட்டு ஃபீல் பண்ணவும் வச்சிடும். எவ்வளோ பெரிய தப்பு நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் பண்ண வச்சிடும். ஏன்னா இழக்க வைக்கும். இப்போ அவங்களுக்கு அங்கே சுக்கிரன் இருக்குன்னா ப்ராப்பராக அவங்களுக்கு அதை யூஸ் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அட்ராக்ஷனை சீக்கிரம் கொடுத்துட்டு சஃபர் பண்ண வைக்க ஆரம்பிச்சிடும். சஃபரிங்லேயே இருக்கிற மாதிரியே இருந்து அதுக்கப்புறம் எப்படா அதுலேருந்து வெளியே வருதுங்கிறப்ப தான் மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் எடுத்துக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இறுதியாக சூரியன் சந்திரன் அதே சுயசாரத்தில் சூரியன் இருக்கார் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு எப்படி? இது நல்ல விஷயம் தானே, 2 பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னாலே நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் சூரியன் கொஞ்சம் பகை தான் 2ல் இருக்குது அப்படிங்கிறப்போ சந்திரனை ஸ்ட்ராங் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிறவங்க தான் பெரிய வில்லனாகவே இவங்களுக்கு லைஃப்பில் இருப்பாங்க. அதாவது சுத்தமாகவே சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்காது. அவங்க அப்பானாலேயே இவங்களுக்கு லைஃப் மேக்ஸிமம் ஸ்பாயில் ஆகிருக்கும். என்னன்னா பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போயிருந்திருப்பாங்க, இவங்களுடைய டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் போயிருந்திருப்பாங்க. நல்லா வரக்கூடியவங்க நல்லா வர முடியாமையே போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அம்மாவும் சரியாக பார்த்துக்காம போகக்கூடிய சுச்சுவேஷன், வேலை பளு காரணமாக, அது என்ன ரீசனாக வேணாலும் இருக்கலாம். பட் பார்த்துக்கணும்னு நினச்சிருந்தா கூட ஏதோ அம்மா அப்பா ஒரு பெரிய ரீசனாகவே இருப்பாங்க. இவங்களுடைய லைஃப் டெவலப்மெண்ட் ஆகாமல் போனதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்பா ஒரு பெரும் காரணமாக போடுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். இறுதியாக லைஃப்பில் இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா எதை தவிர்க்கணும், எதை இன்னும் அதிகப்படுத்தணும்? லைஃப்பில் இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கோல்ஸ் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அலைப்பாயும் மனசு, எது வேணும்
எது வேண்டாம் அப்படிங்கிறதுல வந்து யார் என்ன சொல்லுவான், நம்மளை எப்படி வழிநடத்துவாங்கங்கிற மாதிரியே தான் பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர்த்து தனக்கு என்ன வரும்னு தெரியாது. இமிட்டேட் பண்ணுறக்கும் முயற்சி பண்ணுறது. ஆனால் இவங்களுக்குள்ள இயற்கையாகவே பேச்சாற்றல் உண்டு. எதுவாக இருந்தாலும் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களோட விசுதி சக்கரத்தை ஸ்ட்ராங் பண்ணி தெள்ள தெளிவாக நீங்கள் பேச பேச, ஒரு டீச்சிங் போகிறீங்களா, உங்களால் ரொம்ப நல்லா டீச் பண்ண முடியும். சேல்ஸ் பண்ணுறீங்களா, அழகாக பேசி ஒரு சேல்ஸை முடிக்க முடியும். அப்போது உங்களுடைய ஆயுதமே ஸ்பீச் தான். அந்த ஸ்பீச்சை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னா நாலேஜை வளர்த்திக்கணும், எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்திக்கணும், ஸ்கில்ஸை ஒரே விஷயத்துலேருந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். தாவக்கூடாது. அந்த தாவிட்டீங்க அப்படின்னா இது பாதியிலேயே நின்றும். ஒரு விஷயத்தை கோல் செட் பண்ணி அந்த ஃபோக்கஸ் நோக்கி போகிறாங்க அப்படின்னா சூப்பராக போகும் அவங்களுடைய லைஃப். இன்னைக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் அதனுடைய 4 பாதங்களும் குணாதிசயம்னு ஒரு விலாவரியா பெரிய தொகுப்பா நேயர்களுக்கு கொடுத்துருக்கோம். அருமையான பதிவு. நன்றி. நன்றி.